ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இப்பொழுது அமாவாசை ஒவ்வொரு மாதமும் வருகின்றது, ஒவ்வொரு கிழமையிலும் வருகின்றது. ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் 2024 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை 2ஆம் தேதி, இப்படி திங்கட்கிழமை சந்திரனுக்குரியது, 2ஆம் எண் சந்திரனுக்குரியது. இந்த நாளிலே மகத்தை ஜெகத்தை ஆளுகின்ற மக நட்சத்திரத்தில் வருகின்ற இந்த புனிதமான அமாவாசை நேரத்திலே மௌன விரதமாக இருந்து யாருடன் பேசாமல் குளித்து நீராடி அவரவர் குல வழக்கப்படி தர்ப்பணங்கள் செய்து இனிப்பு பொருள்களை அரசமரத்தாடி பிள்ளையாருக்கு படைத்து ஜாங்கிரி, லட்டு, அல்வா இப்படி பலவிதமான இனிப்புகளை பிள்ளையாருக்கு படைத்து தானம் அளிப்பதனால் எல்லா காரியங்களிலும் நின்று போட எல்லா காரியங்களிலும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த மௌன விரதத்திலே என்ன, மனம் ஒரு சேர ஒன்று சேராமல் மனம் போன போக்கில் போகிறான். அவன் மனசுப்படி செய்கிறான், என் மனசே சரியில்லை. இப்படி மனம் 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 இந்த மனதை ஆளுகின்றவன் சந்திர பகவான். இந்த சந்திர பகவானும் தன்னுடைய கலை விருத்தியை தானும் அந்த அரசமரத்தை சூக்ஷ்மமாக ஒளிப்பிரவாகமாக வலம் வந்து தன்னுடைய சக்தியை விருத்தி செய்கின்ற அதிகரித்து கொள்கின்ற நாளே இந்த பிரதட்சண சோமவார திங்கட்கிழமை அமாவாசை என்று சித்தர்கள் சொல்லி கொண்டு வருகின்றார்கள். இப்படி செய்தோர் பல எத்தனையோ பிரதட்சண சோமவார அமாவாசையில் கொண்டாடியவர்கள் பல கோடி பேர் இன்று மிக மிக சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இப்படி அரசமரமும் பிள்ளையாரும் சேர்ந்திருக்கும்போது அந்த பிள்ளையாருக்கு அந்த மாதிரி இனிப்புகளை படைத்து தானம் செய்வது, குழந்தைகளுக்கு, ஏழைகளுக்கு அதிகமாக சர்க்கரை பொங்கல், கேசரி இப்படி எல்லாம் இனிப்பு கலந்த பொருட்களை படைத்து தானம் அளிப்பதனாலும் வெள்ளை நிற ஆடைகளை, புது வெள்ளை வேஷ்டி, புது சட்டை, புது வெள்ளை பனியன் இப்படி வெண்மையான பொருள்களை அங்கே ஏழைகளுக்கு அரசமரத்தடியில் வரவழைத்து, இல்லை என்றால் அங்கே வைத்து நீங்கள் 1008 முறை வருவது பலனோ கோடி கோடி. யாரிடமும் பேசாமல், இல்லை என்றால் 108 முறைக்கு கண்டிப்பாக குறையாமல் வலம் வந்து செயல்படுவதால் மனநிலை தன்னாலே நம்மளை இவ்வளவு பாடுபட்டோம், இவ்வளவு வளர்த்தோம், தூக்கி எடுத்தோம், நம்மளை கவனிப்பார் யாரும் இல்லை, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பல கோடி வீட்டிலே இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் செயலாற்றும் செயலோ அதிகமாக இருக்கும். அவருடைய மனசை புரிந்து கொள்ளாமல் தவிக்க விடுகின்ற, ஏனென்று தெரியாமல் முழிக்கின்ற பல கோடி குடும்பங்கள். சின்ன குழந்தையாக இருக்கும், தவழ்ந்து வந்து கொண்டிருக்கும். ஏதோ குழந்தையானது தவறி போய் சின்ன தொட்டியில் விழுந்துவிடும். கை தவறி ஏதோ வைக்கக்கூடாத இடத்துல கையை வைக்கும், காலை வைக்கும். அதனால் பெரும் கஷ்டங்கள். விளக்குன்னு தெரியாது, சூடோன்னு தெரியாது, பத்தின்னு தெரியாது, நெருப்புன்னு தெரியாது. இப்படி நாம் அடுப்பங்கரையில் சமைச்சு கொண்டு இருக்கோம். ஒரு உதாரணமாக வச்சுப்போம். நமக்கு பின்னாடி குழந்தை வந்து சத்தம் போடாமல் உட்காந்துருக்கோம். நம்ம திரும்பி ஏதோ அவசரத்துக்கு திரும்பும்போது குழந்தையினுடைய தடுக்கலால் கீழே வந்து தலையில் அடிப்பட்டவர்கள் பல பேர். இப்படி விதவிதமாக இந்த குழந்தை நாள், இந்த சனியினால் நாம் படுற பாடு கொஞ்சம் இல்லை. தயவு செய்து சொல்லாதீர்கள். இந்த மாதிரி வராமல் இருப்பதற்கும், வந்த நோய்கள் விரைவில் தீர்வதற்கும், நமக்கு வரவேண்டிய நியாயமான பொருள்கள் அத்தனையும் வந்து சேருகின்ற இந்த பிரதட்சண அமாவாசையிலே நாம் குண்டாகவோ கருப்பாகவோ அழகு இல்லாமலோ இருக்கின்றோம். நமக்கு திருமணமே நடக்கவில்லை. பல லட்சம் குடும்பங்களிலே ஏதோ ஒரு காரணத்தினால் திருமணம் நடைபெறும் காலத்திற்கு முதல் நாள் அன்று கூட தட்டி போய் நின்று விடுகின்ற திருமணம் பல. பேசி முடித்த இடம் ஒன்று, திருமணம் முடிந்த இடம் மற்றொன்று. திருமணத்திற்கு பிறகு வேறு மனம் செய்து கொண்டு குடும்பத்தில் பெரும் தகராறு ஏற்பட்டு வாடுகின்ற பல கோடி குடும்பங்கள் உண்டு. அவர்களுக்கும் அதுபோல் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கும் இப்படி வெண்மை நிற பொருள்களை, உதாரணமாக இட்லி தானம் கொடுக்கலாம், இடியாப்பம் தானம் கொடுக்கலாம். இன்னும் அவரவர்கள் எனக்கு வசதி இல்லை என்று ஒதுங்கி விடாதீர்கள். இந்த பிரதட்சண அமாவாசை என்று பிப்பிலாத மகரிஷி என்கின்ற ஒரு சத்குருவினுடைய உத்தரவுப்படி சந்திர பகவானே இந்த பூலோகத்தில் உள்ள
அத்தனை அரச மரங்களையும் வலம் வருகின்றார். இந்த மாதம் வருகின்ற சந்திர பகவான் இந்த போல அடுத்தது அமாவாசை நடந்து வளர்பிறையான பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, இப்படி பல இடங்கள் உண்டு. இந்த பல இடங்களிலே பல நிலைமையிலே ஒன்று ஒன்று வளர்ச்சி அடைகின்ற அற்புதமான வாழ்க்கையிலே வளர்ச்சியே இல்லாமல் குன்னி போய் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றவர்கள் லால்குடி, திருச்சி லால்குடியிலே அருகில் உள்ள சப்தரிஷீஸ்வரர் கோயில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாளை தரிசித்து அங்கே உள்ள சிவகங்கை தீர்த்தத்தில் தர்ப்பணம் கொடுப்பதும், நகர் அங்கே போய் காயத்ரி நதி அங்கே ஓடுகின்ற இடத்திலே தர்ப்பணம் செய்வதும், இது மாதிரி அன்பில் முக்கூடல் நடி சேர்கின்ற, அதாவது திருச்சி லால்குடிக்கு கிழக்கே சுமார் 7 மைல் தூரத்திலே அன்பில் அங்கே கிழக்கே மேற்கே இப்படி என்று 3 நதிகள் ஒன்று சேரும் முக்கூடல் நதியை இன்றும் கவனித்தார் யாருமே இல்லாமல் போகும். செங்கல்பட்டு அருகில் உள்ள முக்கூடல், இப்படி முக்கூடலை சொன்னால் பல இடங்களில் இருக்கின்றது. இந்த 3 நதிகள் சேரும் இடம். ஏனால் 3 நாளைக்கு வருகின்ற அமாவாசை. மௌன விரதம் இருப்பதனால மனசு, எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே ஒருங்கே இணைந்து நமக்கு வாழ்க்கையிலே அமைதி இல்லாத நிலைமை, எப்போ பார்த்தாலும் டென்ஷன், பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு என்று சொல்லி வாடிக்கொண்டே இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நன்றாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி குழந்தைகள் மூலமாகவோ, எதிராளி மூலமாகவோ, மற்றவர் மூலமாகவோ நமக்கு ஏதாவது சோதனைகளோ பிரச்சனைகளோ இது வந்தால் நாம் சொல்லுவோம், யாரோ செய்வனை செஞ்சிட்டாங்க, மந்திரம் செஞ்சிட்டாங்க, ஏவல் செஞ்சிட்டாங்க, பில்லி சூன்யம் செஞ்சிட்டார்கள் என்று வேதனைப்படுகின்றவர்களுக்கு நல்வழி காட்டும் நல்ல நாளே பிரதட்சண அமாவாசை. பெண்களும் தர்ப்பணம் செய்து தான் தீர வேண்டும். ஆண்களே பெற்ற குடும்பங்கள் பல, பெண்களே 3, 4, 5 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறந்து தனது தாய் தந்தைகள் இறுதி சடங்கிற்கு கூட வேறொருவரை நியமித்து விட்டு அழுது முடித்துவிட்டு துக்கம் விசாரித்து விட்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் பெண்கள் வெள்ளை எல்லினால் தர்ப்பணம் செய்தால் அவர்கள் கைரேகைகள் பரிணமித்து வீட்டிலே சந்தோஷம், அவர்கள் செய்கின்ற காரியம், அவர்கள் கொடுத்த எடுத்த தொட்ட காரியங்கள் தொடங்குகின்ற அற்புதமான இந்த திங்கட்கிழமை சோமவார அமாவாசை, திங்கட்கிழமை அமாவாசை, பிரதட்சண அமாவாசை. ஆனால் கும்பகோணம் சக்கரைப்படித்துறையில் செய்யும்பொழுது வாய்ப்பு இருந்து கிடைத்திருந்தால் சுரை குடுக்கையிலே, சுரக்காய் குடுக்கையிலே சுரக்காயை முற்றி போய் இருக்கும் அந்த குடுக்கையிலே நீரை வைத்து தர்ப்பணம் அளிப்பதனால் எண்ணற்ற பலன்கள் சொல்ல முடியாது. பனைமரம் தலவிருட்சமாக இருக்கின்ற இடம் நாம் விருத்தாச்சலம், அரண்மனைப்பட்டி, கொண்டையடி விநாயகர், இப்படி பட்டீஸ்வரம் அருகிலே துர்க்கையம்மன் கோயிலுக்கு அருகிலே கோபிநாத பெருமாள், அதுவும் பட்டீஸ்வரத்துக்குள்ளே இருக்குது. இரட்டை பனைமரம், இப்படி பனைமரங்கள் ஸ்தலவிருட்சமாக இருக்கின்ற இடங்களும் கூந்தல் பனை உள்ள இடங்களிலும் தர்ப்பணங்களை கொடுக்கும்பொழுது பலன்கள் எக்கச்சக்கமாக வந்து சேரும். நம்முடைய கஷ்டங்கள், கர்மாக்கள், நாம் செய்து தீர வேண்டிய பாக்கிகள் அத்தனையும் கழிந்து நமக்கு கஷ்டம் வரும்போது தான் நம்முடைய, அதாவது சொல்லுமே, நமக்கு கஷ்டம் வரும்போது நம்முடைய கர்மா கழிகின்றது. சுகம் வருகும்போது நமக்கு கர்மா கழிந்தால்தான் சுகம் வரும். அதுவரை நாம் செய்து தான் ஆக வேண்டும் என்று. ஆனாலும் இறைவன் கண்டிப்பாக யாரையும் சோதிப்பது இல்லை. ஆனாலும் நீங்கள் செய்கின்ற காரியத்தை 4 பேருக்கு நீங்கள் முடியவில்லை என்றாலும் 4 பேருக்கு சொல்லுவதனால் அளவற்ற பலன் கிடைக்கும். மீன்களுக்கு குளக்கரையிலே, ஆற்றிலே உள்ள மீன்களுக்கு உணவிட்டால் அதிசயமான நிகழ்ச்சி, ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயமான வெற்றிகரம் நல்ல நிகழ்ச்சி ஏற்பட்டு, எறும்புகளுக்கு ரவை சர்க்கரையுடன் கோயில் மதில் சோல் ஓரம் அரச மரங்களில் அடியில் உள்ள எறும்பு புத்துகளுக்கு உணவு அளித்தால் வாழ்க்கையிலே செல்வ வளம் குன்றாமல் ஓங்கி வருகின்ற அற்புதமான நல்ல திருநாள் தான் எதிர்வரும். அதாவது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி, இன்னைக்கு புதன்கிழமையாச்சு, அது போய் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இப்படி திங்கட்கிழமை வருகின்ற சோமவார பிரதட்சண அமாவாசையை கொண்டாடி மகிழ்ந்து எல்லோருக்கும் சொல்லுவீர்களானால் உங்களுக்கும் பலன்கள் கோடி கோடியாக பெறும். வீட்டிலே தரித்திரம் என்பது இல்லாமல் செல்வ கடாட்சம், நல்ல ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி அத்தனையும் நடைபெறும். நின்று போன தொழிலிலே முடக்கங்கள், வியாபாரத்திலே முடக்கங்கள், நின்று போன கட்டிட வேலைகள், இப்படி விவசாய அபிவிருத்தி ஏற்பட்டு
நாட்டையே ஆளுகின்ற அளவுக்கு உயர்ந்த நிலை. இப்படி பெரிய பெரிய தொழிற்கூடங்கள் வைத்து நடத்துவதற்கு உள்ள வாய்ப்புகளும், நடத்துகின்றவர்களுக்கு நல்ல லாபங்களும், அற்புதமான விவசாய விளைச்சல்களும், பணப்பயிர்கள் செழித்து போகின்ற அற்புதமான நல்ல நாள் சோமவார திங்கட்கிழமை பிரதட்சண அமாவாசை வருகின்ற அக்டோபர் மாதம் காந்தி பிறந்த தினமான உங்களுக்கும் விடுமுறை. ஆனால் பித்திருக்களுக்கும் கொண்டாட்டம், உங்களுக்கும் கொண்டாட்டம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா.